உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உமது பெயரால் நாங்கள் பேய்களை ஓட்டவில்லையா? உமது பெயரால் நாங்கள் வல்ல செயல்களை செய்யவில்லையா என்று சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வெறும் அற்புதம் அதிசயங்களை செய்வதால் மட்டும் நாம் கிறிஸ்துவினுடைய சீடர்களாக இருக்க முடியாது. வெறும் வல்லமையோடு செபிப்பதனால் மட்டும் நான் கிறிஸ்துவினுடைய அன்புக்கு உரியவன் என்று சொல்லிவிட முடியாது. இறைவாக்கை மிக வல்லமையோடு எடுத்துரைப்பதன் வழியாக நான் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட முடியாது. விவிலியத்தை தினந்தோறும் செபிப்பதன் வழியாக நான் கடவுளோடு இணைந்திருக்கிறேன், கடவுள் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லிவிட முடியாது. ஜெபமாலை அனுதினமும் செபிப்பதன் வழியாக எனக்கு ஆண்டவர் எல்லா கொடைகளையும் தந்து விடுவார் என்று சொல்லிவிட முடியாது. பிறகு எப்படி ஃபாதர், என்னதான் ஃபாதர் செய்யறது? திருச்சபை நமக்கு இதை தானே சொல்லி கொடுத்திருக்குது. ஜெபமாலை சொல்லுங்க, விவிலியத்தை வாசிங்க, இறைவார்த்தை நன்றாக வாசித்து தியானியுங்கள், திருப்பலிகளை ஒப்புக்கொடுங்கள் என்று திரு அவை நமக்கு சொல்லி இருக்கிறதே. இதெல்லாம் செய்யறதுனால நமக்கு எந்த பயனும் இல்லையா ஃபாதர்? நீங்க கேட்கலாம். உண்மைதான். இவை அனைத்தும் செய்வதின் வழியாக நாம் திருச்சபையினுடைய கடமைகளை செய்கிறோம், கடவுளுக்கு உரியவர்களாக வாழ்வதற்கு முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இன்னும் மிகுதியான ஒன்று. அது என்னவென்றால், இறை திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பது. இறை திருவுளத்தின்படி யார் செயல்படுகிறாரோ, இறை திருவுளத்திற்கு யார் கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ அவர்தான் விண்ணரசில் பெரியவர் என்று ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அவர் எப்பேற்பட்டவர் என்றால், பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பானவர். பாறை மீது தன் வீட்டை கட்டியவர்கள் யார்? பாறை மீது வீட்டை கட்டியவர்கள். இன்றைக்கு சென்னை போன்ற பெருநகரங்களில் மிக பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன. பெரிய பெரிய பில்டிங் காம்ப்ளெக்ஸ், மால்கள் கட்டப்படுகின்றன. உண்மைதான். ஒவ்வொரு மாலும் அல்லது அவ்வளவு பெரிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு பல பொருட்கள் எல்லாம் தேவைப்படுகின்றன. பல பொருட்களை ஒன்றாக சேர்த்துதான் அவ்வளவு உறுதியான உயரமான கட்டிடங்களை கட்டுகிறார்கள். மணல், ஜல்லி, கம்பி, சிமெண்ட், இப்படிப்பட்ட பல கலவை பொருட்கள் தேவைப்படுகின்றன உறுதியான ஒரு கட்டிடம் அமைவதற்கு. இறைவார்த்தை சொல்லுகிறது, பாறையின் மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பானவர்கள். பாறை என்றால் கிறிஸ்து என்பதை நாம் உணரணும். கிறிஸ்துவின் மீது எவரெல்லாம் தன் வீட்டை கட்டுகிறார்களோ, கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்டு எந்த வீடு கட்டப்படுகிறதோ, எந்த குடும்பம் கட்டப்படுகிறதோ, எந்த குடும்பம் இறைவன் பெயரினால் அவருடைய திருவுளத்தின்படி செயல்படுகிறதோ, அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை, தீங்கும் இல்லை. காற்றோ பெருவெள்ளமோ புயலோ எதுவும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி என்றால், ஒரு குடும்பத்தில் துன்பங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், குழப்பங்கள் இருந்தாலும், கடன் பிரச்சனைகள் இருந்தாலும், பொருளாதார நெருக்கடிகள் வந்தாலும் கூட கிறிஸ்துவை ஆதாயமாக கொண்டு அந்த கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிற குடும்பம் ஒருபோதும் அசைவுறாது, நம்பிக்கை இழந்து விடாது, மனம் தளர்ந்து விடாது, சோர்ந்து போகாது. மாறாக அவர்கள் இறை நம்பிக்கையில் உறுதியாக இருப்பார்கள். பாறை போன்ற உறுதியான நம்பிக்கை இருக்கும். ஏனென்றால் கிறிஸ்துவின் மீது அவர்களுடைய வீடு கட்டப்பட்டிருக்கிறது.
கிறிஸ்து என்கிற அந்த பாறையாகிய விசுவாசத்தின் மீது அவர்களுடைய குடும்பம் இருக்கிறது. மணல் மீது கட்டப்பட்ட வீடு. அப்படி என்றால் இந்த உலக ஆசைகளின் பேரில் மனம் போன போக்கில் கட்டுகிற கட்டிடம், தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதன் வழியாக கட்டப்படுகிற கட்டிடம், தங்களுடைய ஆசைகளுக்காக செய்யப்படுகிற ஒன்று, அந்த வீட்டிலோ அந்த குடும்பத்திலோ கிறிஸ்து இருப்பதில்லை. செல்வங்கள் இருக்கும், வசதிகள் இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் கிறிஸ்து அந்த வீட்டில் இல்லை என்றால் அது மணல் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பான ஒன்று. மழை பெய்தது, பெருவெள்ளம் அடித்தது, காற்று அந்த வீட்டின் மீது வந்து மோத அந்த வீடு அழிவுற்று போனது. பிரியமானவர்களே, இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணத்தை இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் விளக்குகிறார். மிக கவனத்தோடு கேட்கணும். யோயாக்கீம் என்கிற ஒரு அரசன், அந்த அரசனுடைய செயல்பாடுகள் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்றால், அவருடைய தந்தை எப்படி நடந்து கொண்டானோ, ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய தந்தை எப்படி தீயனவற்றை செய்தாரோ, அதே போல இந்த அரசன் யோயாக்கீமும் தீமையானவற்றை செய்கிறான். கடவுளுக்கு விரோதமானவற்றை செய்கிறான். கடவுளுடைய பெயரில் அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் தன் மனம் போன போக்கில் அவன் செயல்படுகிறான். கடவுளுடைய திருவுளத்திற்கோ திட்டத்திற்கோ செயல்பாடுகளுக்கோ அவன் செவி சாய்க்கவில்லை. அதனால் என்ன நடக்கிறது? பாபிலோனிய அரசு அந்த இடத்தில் அமைவதற்கான சூழ்நிலை அமைந்து விடுகிறது. பாபிலோனிய அரசர் நெபுகத்நேசர் ஆண்டவருடைய இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த எல்லா செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து விடுகிறார். அவர்களுடைய தலைவர்களை, 16,000 படை வீரர்களை, சிற்ப கலைஞர்களை, கொள்ளர்களை எல்லாரையும் அவன் நாடு கடத்தி விடுகிறான். குறிப்பாக அந்த நாட்டினுடைய அரசன் யோயாக்கீம், அரசனினுடைய தாய், மனைவியர், அதிகாரிகள் எல்லோருமே நாடு கடத்தப்படுகிறார்கள். ஏன் இந்த சூழ்நிலை வந்தது? எதனால் அந்த அரசன் வீழ்ச்சி உற்றான்? யோயாக்கீம் என்கிற அந்த அரசனுடைய தோல்விக்கும் வீழ்ச்சிக்கும் அழிவுக்கும் என்ன காரணம் என்றால், அவன் இறைவனுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படியாததுதான் காரணம். எப்படி ஃபாதர் இதை சொல்றீங்க? ஏனென்றால் இறை வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிற போது அவன் எப்படிப்பட்ட தீய செயலை ஆண்டவர் முன்னிலையில் செய்தான் என்பது வெளிப்படுகிறது. முதலாவது, எரேமியா 36:23 இறை வார்த்தையில் அவன் இறை வார்த்தையை எரிக்கின்றான். கடவுளுடைய வார்த்தையை அவன் எரிப்பதை பார்க்கிறோம். எரேமியா 22:13 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தைகளில் வன்முறையும் பேராசையும் கொண்டவனாக இந்த யோயாக்கீம் என்கிற அரசன் இருக்கிறான். ஏனென்றால் தன்னிடத்தில் கூலிக்கு வேலை செய்கிறவர்களுக்கு கூட முறையான கூலி கொடுக்காமல் அவர்களை அடிமை வேலை வாங்குவதை பார்க்கிறோம். 2 அரசர்கள் 24:1 முதல் உள்ள இறை வார்த்தைகளை வாசித்தோம் என்றால், பாபிலோனுக்கு விரோதமாக இவன் கலகம் செய்வதை பார்க்கிறோம். இதனால தான் இன்னொரு அரசனிடம் இவன் விழுந்து போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, யாருக்கு விண்ணரசு என்கிற கேள்வியை நாம் முன்வைத்தோம் என்றால், யார் இறைவனுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ, அன்னை மரியாள் இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம் சித்தப்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி இறைவனுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அதனால் இந்த உலக மீட்பரையே பெற்று நமக்கு ஒரு உன்னத பாக்கியத்தை பெற்று தந்தார். மீட்பில் நாம் யாவரும் பங்கு பெறக்கூடிய பாக்கியம் அன்னை மரியாளினுடைய கீழ்ப்படிதலின் வழியாக நமக்கு கிடைத்தது. நாமும் கூட இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால், பாறை மீது நம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பானவர்களாய் நாம் வாழ முடியும். அப்படி இல்லை என்றால் மணல் மீது கட்டப்பட்ட வீடு அழிந்து போவது போல நம் வாழ்க்கையும் சீரழிந்து போகும். சிந்திப்போம், தியானிப்போம், செயல்படுவோம். ஆமீன்.